நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ராடர் டிவி தான் போட வந்திருக்கோம். நம்ம கூட சப்ஸ்கிரைபர் நம்ம நண்பர் வந்திருக்காரு, அவர் வந்திருக்காரு. நம்ம முன்னாள் சப்ஸ்கிரைபர் அவர் வந்திருக்காரு. ஆனால் ஒரு மீன் பிடிச்சோம் நண்பா. இன்னைக்கு என்ன மீன் பிடிக்க முடியும்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன மீன் காட்டுறேன். பெரிய மீனாக இருக்குல்ல. இவன் உண்மையிலே இந்த கட்டையை கடிச்சிருக்கான் நண்பா. முள் வாயில் தான் கிடக்கு பாருங்க. ஆடே கொய்யால இவனுக்கே இந்த கட்டை தேவைப்படுதுன்னா பார்த்தீங்களா. பெரிய மீன் கிடையாது, சின்ன சைஸ் மீன் தான். இவனுக்கே இவ்வளோ பெரிய கட்டை தேவைப்பட்டுருக்கு. மஞ்சப்பாறை தான். அடுத்து ஏதாவது மாட்டுதா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் நண்பா. ஒரு மீன் அடித்தோம் நண்பா. கட்டையை பாடாப்படுத்திட்டு புது கட்டை நண்பா. இன்னைக்கு தான் போட்டேன். பாருங்க கட்டையோட நிலைமை இப்போ எப்படி போயிருக்கு. 3 முள்ளிலே அடி ஏறி இந்த பாருங்க. இந்த ரிங்கு முதற்கொண்டு எப்படி ஆகிட்டு பாருங்க. செதில் இருந்துச்சு. 6 கிலோவுக்கு மேலே இருந்துச்சு. பண்டாடி சரியான தண்டி. இவ்வளோ தண்டி இருப்பான். பண்ணி மாதிரி வெளியே வந்தான். இதால் ஹோல்ட் பண்ண முடியல. என் மோட்டாரையும் ஹோல்ட் பண்ண முடியல. நம்ம அண்ணன் உள்ளே இறங்கியும் தூக்கியும் பார்த்தாங்க. கரெக்டாக கையிலேருந்து முண்டி போயிட்டு பிச்சுட்டு முள்ளெல்லாம் பிச்சுட்டு போயிட்டு. பேட் லக். நம்ம இதை ரெடி பண்ணி தான் போடணும். அடுத்து ஏதாவது மீன் அடிக்குதா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். எப்படியும் செப்புளி அடிக்கும் நம்பி போடுதேன் சரிங்களா. இதில் ஒரு சம்பவம் என்னென்னா, எங்கள் தலைக்குமே அத்துட்டு போயிட்டு ஒரு கட்டை போயிட்டு. எங்கே அப்படின்னு நினச்சேன். நமக்கே ஒரு கட்டை போயிட்டு. இதுக்கு முன்னாடி ஒரு கட்டை போயிட்டு. ரெண்டாவது கட்டையும் சொல்லி முடிஞ்சிச்சு. மொத்தம் 3 கட்டை இன்னைக்கு. 3 கட்டை இன்னைக்கு அவுட்டு. கட்டையை ரெடி பண்ணி தான் போடணும். வேறு கட்டை வாங்கணும் இல்லைன்னா. சரி பார்ப்போம். இங்கே பாருங்க. அதான் அண்ணன் என்ன செஞ்சிட்டு இருக்காருன்னா, கையை விட்டே பண்டாரி பிடிக்காப்புல. கையை வச்சு கல்லுக்குள்ள கிடைச்சிட்டா எப்படி ஒரு மீன் விட்டுட்டோம் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு இருந்தோம். என்னத்தையோ ஒரு 3/4 கிலோ சைஸு, 1 கிலோ நெருக்கி இருக்கும். 1 கிலோ எப்படியோ தூக்கிட்டோம். பரவாயில்ல. சரி இதை வச்சு வைப்போம். அடுத்து எதாவது அடிக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். நம்ம நண்பர் வேறு போட்டுட்ருக்காரு. அவருக்கு ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது. அடித்து லூர் வேறு அத்துட்டு போதா, மீன் கரைக்கு வர போதா அப்படிங்கிறதே தெரியல. நம்ம ஒரு கஜா இருக்கா பாருங்க. வெள்ளைக்காரன் நீ தலை ஒரு மீன் பிடிச்சாரு. மேய்ச்சல் மீன் தான். இறங்கியிருக்கு மீன். கலர் வித்தியாசமா லைட் கலர்ல. அதான் மேய்ச்சல் தான். சரிண்ணே சரிண்ணே. இது நம்ம லூரா அவர் லூரா. வா 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 வா. பட்டை கிளவிட்டாரு. சைஸ் வருங்க. நல்லா ரீசெண்டான சைஸு. ஒரு 1.5 கிலோ வருவான். சூப்பர் வீஸு. பரவாயில்ல. நான் அதுக்கப்புறமா ஒரு மீன் விட்டுட்டேன் நண்பா. எவ்வளோதான் விட இல்லை என்னன்னு தெரியல. இன்னைக்கு சைக்க போகுது. எல்லாம் பண்ணி தான். பெரிய பெரிய பண்ணி தான் கடிக்கி. மிரண்டுட்டேன். உள்ள போய் பார்த்ததுல எம்மா தலை தான் உள்ள இறங்கினா இருக்கு. இறங்கி எடுக்க முடியல. நான் உண்மையில அதை கொண்டு வந்திருந்தோம். எப்பா சார் எவ்வளோ நேரம் பிடிச்ச பண்டாரிக்கு இது எப்படி இருக்கு பார்த்தீங்களா கலரு. இவன் வந்து கல்லடி மீன் கிடையாது. அப்படி மேட்சில் வாரான். இறங்கியிருக்கான் அந்த மீன். சரி பார்ப்போம். அடுத்து ஏதாவது மீன் பிடிக்குமா அப்படிங்கிறத பார்த்துருவோம். நான் ஒன்று எப்படியோ தூக்கிட்டேன். 2 மீன் விட்டாலும் 1 மீன் தூக்கியிருக்கேன். நம்மால் மட்டும் தான் ஒன்று தூக்கலை. போட்டுகிட்டே இருக்காரு. அவருக்கும் ஒரு மீன் வெயிட்டாக கடிக்கும். பார்ப்போம் நண்பா. நம்ம அடுத்து ஒரு மீன் பிடிச்சிட்டோம். ஸ்ட்ரைக்கை காட்ட முடியல நண்பா, சாரி. ஏன்னா அடிக்கிறதுக்குள்ள லேட்டாக தான் அடிக்கி. ரொம்ப நேரம் போட்டோம்னா அடிக்கி. ஆனால் நல்ல சரியான பீஸு. இறங்கியிருக்கான் பாருங்கண்ணே. பண்ணி மாதிரி. கேமரா உள்ளே வரமாட்டாங்கண்ணே. ஐயார பீஸு. அடுத்து ஏதாவது அடிக்கான்னு பார்த்துருவோம் இன்னைக்கு. ஆனால் ஒரு பிடி இருக்கு. ஆல்வேஸ் வெல்கம் யூ இந்த மாதிரி. சரி இதை ரிலீஸ் பண்ணிடுவோம். நல்லா அடி ஏறிட்டான்பாங்க. உள்ள வரைக்கும் ஏறிட்டான். 3 முள்ளுமே ஜக்குன்னு ஏறிட்டான். அந்த பெரிய மீன் விட்ட மத்தியில் அது இதே மாதிரி தொண்டைக்குழியில் ஏறிஇருந்தான்னு வைங்களேன், தம்பியாப்பில் தப்பிச்சிருக்கே வாய்ப்பே கிடையாது. அதான் ஒன்று. சரி இதை எடுத்துட்டு அடுத்து என்ன பிடிக்க அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஃபைட்டாக கட்டுங்க. கொடுவா ப்ரோ. சூப்பர் 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 சூப்பர். உள்ள இறங்குவா. தண்ணிக்குள்ளே இறங்குவா. தூக்கணுமா? அந்த தம்பி வீடியோ எடுமா. அதை தூக்கிறேன்.
இந்த பாருங்க. தூக்கிட்டான். வாடா செல்ல போய் வரமாட்டான். அது ரொம்ப பைத்தியமா அத்துருவான். ஆமா வேலையில பார்த்துட்டு ஒரு ஃபைட்டை மட்டும் காட்டுங்க. எது பண்ணோம்னா இருங்க தலை ஹோல் பண்ணிடாதீங்க, அப்படியே தூக்கி வெளியே போட்டுருங்க. விட்டுருங்க. லைன் கையை எடுத்துரும். விடுங்க. எப்படி இதுக்கு மட்டும் கொண்டு வந்துருங்க. தூக்கம் மட்டும் செஞ்சிடறீங்க. கையே போனாலும் பரவாயில்ல. கையே போனாலும் பரவாயில்ல. அடி மாச கேளுங்க. எப்படி அப்படியே வெளியே போ. வரண மாசி மாசி சாரு கடிங்க ஆகுதா? மாசி சாரு மாசி நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. செம்ம டப்பு கொடுத்துச்சானா. கொஞ்சம் விட்டுருந்தோம் அப்படின்னா எஸ்கேப் தான். பண்ணி கட் பண்ணி நண்பா கொடுவ சைஸை பாருங்க. சரியான சைஸ் நண்பா. பிக் கேட்சி. எப்படி பார்த்தாலும் ஒரு 6-7 கிலோ இருப்பான். செம்ம வெயிட்டு. ஆனால் வீடியோ குவாலிட்டி தான் நல்லா இருக்காது. நான் ஃபைட் பண்ணது எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும். ஆனால் கட்டை ஃபுல்லாகவே உள்ள லாக்கு. இங்கே பாருங்க, செம்ம மாசு. கட்டை ஃபுல்லாகவே லாக்கு. தலைவர் தப்பிக்க முடியல. இவ்வளோ ஹோல்ட் பண்ணி எடுக்கலனாலும் வரமாட்டான். ஐயோ லைட்டிங் இல்லையே. பரவாயில்ல. அட தரமான சம்பவம். எல்லாம் உங்க சைஸுக்கு இருக்குண்ணே. நண்பா நம்ம கொடுவா பிடிச்சதை பார்த்துருப்பீங்க. நம்ம அடுத்து வந்து லூரை சேஞ்ச் பண்ணிட்டு ஏன்னா சிக்கிங்கில் நைட்டு போட்டோம்னு வைங்களேன், அந்த கல் ஓரத்தில் நம்ம எங்கே காசு பண்ணுறோம் நமக்கு தெரியாது. முதல்ல எவ்வளோ தான் அதில் பழந்துன்னு கொட்டப்பட்ட இருந்தாலும் சரி, அந்த சிங்கிங் லூர் வந்து உள்ளே மாட்டிக்கிடும். ஏன்னா பகலை வந்து நம்ம கல்லை பார்க்கலாம், மற்ற நேரம் கல் வந்து தெரியாது நமக்கு. நம்ம கண் பார்வை கொஞ்சம் பிடிப்படாத பற்றிலாம் நைட்டு. அதனால் இந்த கல் ஓரத்தில் வர்ற மாதிரி இந்த மாதிரி கிராங்க் பைட் இந்த மாதிரி போடுங்க. கட்டாயம் மீன் அடிக்கலாம். இந்த பாருங்க, பொறுமை. இந்த பாருங்க, இந்த ஊர் தான் நான் இப்போ போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் ஆக்ஷன் அதிகமாக இருக்கிற பொம்மைகளாக யூஸ் பண்ணுங்கள். கட்டாயம் மீன் கிடைக்கும். தொடர்ந்து நீங்கள் போடணும், அதுதான் ஒன்று. ரிலீஸ் பண்ணிடுவோம். ஒரு கிலோ ரீசனான சைஸ். நண்பன் நம்ம தூண்டி போட வந்திருந்தோம். மீனை விட்டுட்டோமே ரொம்ப வருத்தத்தோடு இருந்தோம். அடுத்த மீன் போட்டு பிடிச்சோம், அடுத்த மீன் விட்டுட்டோம். 2 மீன் போச்சு அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி தான் போட்டுக்கிட்டு இருந்தோம். நம்ம நண்பர்களோட வந்திருந்தோம். அவங்களுக்கு ஒன்றும் ஸ்ட்ரைக் கொடுக்கல. இப்போ தான் பிகினர் கற்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்களையும் எப்படி பிடிக்க வச்சுருவோம் சரிங்களா. இதே வீடியோவில் அவங்க மீன் பிடிக்கிற மாதிரி கட்டாயம் வருவாங்க. நம்ம இன்றைக்கி எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம காட்டிடுவோம் சரிங்களா. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான தூண்டில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நிறைய போட்டுக்கிட்டே இருக்கும். எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்க. மண்டாரி 4 மீன் அடிச்சிருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து 1 மீன் அடித்தாங்க. நம்ம 3 மீன் அடிச்சிருக்கோம். ஒரு மரண மாஸ் அடிச்சிருக்கோம். 7 கிலோ கொடுவா நம்ம எடை போட்டுட்டோம். 7 கேஜ் ஒரு 6.25 கிலோட்ட வருது. பரவாயில்ல, இருக்கையிலே பிக் கேஜ். இதே போல் அடுத்த சுவாரஸ்யமான வீடியோ சந்திக்கணும் நண்பர்களே. பாய்.